Hey guys, welcome back to TNPC Academy. ஸோ இன்றைக்கான டியூனோ கொஸ்டின்ஸ் பார்ப்போம். மனித மூளையில் 60% பகுதி கொழுப்பாலானது. நமது மூளையை ஒன்றிணைக்கும் மற்றும் செயல்படும் திறனுக்கு காரணமானவை அத்தியாவசியமான கொழுப்பமிலங்கள். இவை நம்மால் உற்பத்தி செய்ய இயலாத காரணத்தால் உணவின் மூலமே பெற முடியும். மீன், பச்சை காய்கறிகள், பாதாம், வாதுமை கொட்டை ஆகியவற்றில் அத்தியாவசியமான கொழுப்பமிலங்கள் EFA அதிகம் உள்ளது. ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மனித மூளையின் 60% பகுதி பார்த்திங்கன்னா கொழுப்பாலானது. மூளையை ஒன்றிணைக்கும் மற்றும் செயல்படும் திறனுக்கு காரணமானவை எதுன்னு பார்த்திங்கன்னா அத்தியாவசியமான கொழுப்பமிலங்கள். ஓகேங்களா? ஸோ இவற்றை வந்து மீன், பச்சை காய்கறிகள், பாதாம், வாதுமை கொட்டை அதிலிருந்து நம்ம பெற முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி மனித மூளையின் செயல்பாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக பயன்படக்கூடிய கருவி தான் பார்த்திங்கன்னா EEG அப்படின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதயத்தின் செயல்பாடுகளை பற்றி அறியறதுக்கு பயன்படக்கூடிய கருவி பார்த்திங்க அப்படின்னா ECG, எலக்ட்ரோ கார்டியோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.